ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என கண்பானவர்களே, தேவனுடைய அதிகாரத்தை உணர்ந்து, தேவன் எவ்வளவு அதிகாரம் உடையவர் என்கிறதை உணர்ந்து, இந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டார். நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவன், எனக்கு கீழே இருக்கிற சேவகர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இங்கே வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். நீரோ எல்லாவற்றிற்கும் மேலான அதிகாரம் உள்ளவர். மனிதர் மேல் மட்டுமல்ல, அதிகாரங்கள் மேலும் அதிகாரம், சகல படைப்பின் மேலும் அதிகாரம், வானத்தின் மேலும் அதிகாரம், பூமியிலும் அதிகாரம், பூமியின் கீழும் அதிகாரம் உடையவர். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களையும் முடங்க வைக்கிற அதிகாரம் உமக்கு உண்டு என்று அவன் விசுவாசித்த அந்த விசுவாசம் தேவனுடைய ஒரு வார்த்தையை அவனை விசுவாசிக்க வைத்தது. என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் எவ்வளவு சிறியவர்கள், நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்கள், நம்முடைய இயலாமைகள் என்ன, நம்முடைய வரம்பு என்ன என்கிறதை உணர்ந்து நம்முடைய தாழ்மையை, தாழ்ந்திருக்கிற நிலைமையை, அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார் கர்த்தர் என்கிறது போல, கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும் முன்பு நம்முடைய நிலைமையை நாம் கண்ணோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய விசுவாசம் வளரும். தாழ்மை விசுவாசத்தை வளர்க்கும், மேட்டிமையும் பெருமையும் விசுவாசத்தை ஒழிக்கும். நம்முடைய நிலைமையை உணர்ந்து தேவனுக்கு முன்னே தாழ்மைப்படும் பொழுது தேவன் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரித்து உயர்த்துவார். அது ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, மனிதர்கள் அல்ல, தேவனே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு உயர்ந்ததாய் மாறும். தாழ்மை விசுவாச வளர்ச்சிக்கு அடிப்படையான இலக்கணம். தாழ்மை தேவனுடைய கரத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையான இலக்கணம். என கண்பானவர்களே, தாழ்மை தேவனுடைய கரத்தால் உயர்த்தப்படுவதற்கு அடிப்படையான இலக்கணம். இந்த தாழ்மையை நாம் தரித்துக் கொள்கிறோமா? தியானிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கையை எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே தாரும், தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.